இந்த வீடியோ பாருங்களேன். தளபதி ஒருத்தன் திட்டமிட்டு தள்ளி விடுறான் காவே. அவன் முகத்துல வெறிய பாருங்களேன். அப்படிங்கிறான் அவன். அவ்வளவு வெறியோட தள்ளுறான். அண்ணா கீழே விழுந்திருக்கீங்களேண்ணா, முட்டையில ஏதாவது அடிபட்டுருச்சாண்ணா? ஜண்டுபா வாங்கிட்டு வந்து தட்டுமாண்ணா? இல்லைன்னா கேட்காது. ஸ்ப்ரே பெயிண்ட் ஸ்ப்ரே அடிச்சு விடுங்கண்ணா. ஸ்ப்ரே அடிச்சு விட்டு தேய்ச்சி விடுங்கண்ணா. புஷியங்கள் தேய்ச்சி விடுங்க. பாவம் அவரு பாருங்கக்கா. அவனை யாருக்கா இங்க அனுப்புனது? அவனை வேணுங்கனே தள்ளுறான். அவன் கைக்க பாருங்களேன். எனக்கு என்னமோ திமுக கைக்குள்ளியா இருக்குமோ? அனுப்பியிருப்பாங்களோ? அனுப்பியிருப்பாங்க. அவனை பாருங்களேன். அவனை பார்த்ததே இல்லை. அவன் தான்க்கா எனக்கு தெரிஞ்ச அவனை இதெல்லாம் சிபிஐக்குள்ள கொண்டு வரணும்க்கா. பா இப்படி பண்றாங்க பாருங்க. பாவம் அவரு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடக்கூடாதுக்கா. நம்ம இங்க இருந்தா அது குரல் கொடுப்போம். அங்க பாருங்களேன், இந்த பல் டாக்டர் தடவையா கையில வாக்கி டாக்கியும் இல்லாம அப்புறம் அந்த செத்தஸ்கோப் இல்லாம வந்திருக்காரு. எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்காரு பாருங்கக்கா. பர்வேஸ் பாருங்க, பர்வேஸ் கேமரா இல்லாம தனியா ரீல்ஸ் எடுத்துருக்கான். எவ்வளவு பெரிய தியாகம் நம்ம தளபதிக்காக. பாருங்கண்ணே, தமிழ்நாடு மட்டும் தளபதிக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுத்திருந்தா நம்ம ஏன் மலேசியா போறோம் சொல்லுங்க? ஆமா, ஏன் போறோம்? ஆமா, அங்க பாருங்க நம்ம புட்சட்னி அண்ணனை எல்லா ஸ்டேஜ்லயும் ஆங்கரிங் பண்ணுவாரு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஏத்தையும் உடலையா உடனே அடிச்சு இறக்கிருக்காங்க. ஜோ பண்றாப்புல. இதெல்லாம் பரவாயில்ல. நம்ம கொடியை காமிச்ச ஒருத்தரை அந்த கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஈஸியா தப்பிச்சிடலாம் மலேசியா போலீஸ்ல இருந்து. இல்ல அதி தப்பிச்சாருல. நம்ம தளபதி கூட ஈஸியா தப்பிச்சாரு. மலேசியாவுல கடப்பாக்கு போனாரு, தப்பிச்சு. புரியுது? அதெல்லாம் ஈஸி. மொக்க போலீஸாமா கேள்விப்பட்டேன். ஈஸியா தப்பிச்சிடலாமா. அந்த மணி என்ன ஆனாரு? மணி ஊட்டிக்கு கடன் வாங்கி போன பையன். இங்க எப்படி போனான்னு தெரியல. ஆனா அவரு தியாகம் பண்ணி வந்திருக்காப்புல மணி. வித்து வீட்டுல போயிருப்பாரோ? இல்ல அடிச்சு புரட்டில வெளியே அனுப்பிடுவாங்க. அப்படி போக முடியாது. ஏதோ ஒண்ணு எல்லாரும் தியாகம் பண்ணிருக்காங்க தளபதிக்காக. ஆனா தளபதி அடிச்சு கீழே நவுத்தி விட்டாங்க. அந்த இடத்துல மட்டும் நான் இருந்திருக்கணும். உங்களையும் அடிச்சு நவுத்தி இருப்பாங்க. சரி போமா. ஆனா அவர் நம்ம சொத்து. அவர் சொத்து தான் அவர்கிட்ட இருக்கு பத்திரமா.